நல்லா சுத்த வேற தோட்டம், தோட்டத்துக்கு நடுவுக்குள்ள ஒரு வீடு. உண்மையிலேயே அவ்வளோத்துக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும். சகலதையும் கணக்கு பார்த்தா நட்டம், ஆனால் செய்கிறது உள்ள முடியல அது. இப்போ அப்படி இல்லை, சில கொண்டாந்து அடிக்கணும். இப்போ அடுத்தது மட்டுவிலேயே பிரபல்யமான மட்டில் கத்தரிக்காய். பட்டியாக இருக்கு, ரோசாப்பு மாதிரி கிடக்குஞ்சு. அதுக்கு இப்போ மதிப்பு இல்லை அந்த முட்டைக்கு. மட்டில் கத்திரிக்காய் இந்த மாதிரி வச்சா, இந்த மாதிரி கறி வச்சா டேஸ்டாக இருக்கும். ஃபுல்லாக தோட்டம், தோட்டத்துக்கு நடுவுக்குள்ள வீடு இருக்குது. இயற்கையோடு இணைஞ்சு வாழினம். உண்மையாக அந்த தோட்டங்களுக்கு வந்தாலே தனி ஒரு சந்தோஷம். உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் மட்டுவில்லை நிற்கிறேன். மட்டுவில்லை என்னத்துக்காண்டி வந்து நாங்கள் சொன்னால், பின்னு பார்த்தாலும் தெரியும், நிறைய தோட்டங்கள் இருக்குது. அதான் சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே என்ன வகையான தோட்டங்கள் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி பராமரிக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை பயந்து கொள்ள போகிறேன். உண்மையிலே ஒரு இயற்கை இடம், அவ்வளோத்துக்கு மனதுக்கு ஆறுதலாக இருக்கும். அது மாலை நேரம் இந்த டைம் இதுக்கு பயணம் செய்ய அவ்வளோத்துக்கு மனதுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அந்த வேலை தோட்டத்துக்கு போகிறோம், போய் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன மாதிரி பராமரிக்கணும், எவ்வளவுக்கு அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது, எவ்வளோ லாபம் ஊட்டக்கூடிய மாதிரி இருக்குது, என்னென்ன பிரச்சனை எதிர்நோக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை பயந்து கொள்ள போகிறேன். நீங்கள் நிறைய பேர் கேட்டு நீங்கள் தோட்ட வீடியோக்கள் போடுங்கன்னு சொல்லி என்ன நிறைய தோட்ட வீடியோக்கள் வரும், தொடர்ச்சியாக பார்த்துக்கணுங்க. சரி, ஓகே, இப்போ நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐயா வணக்கம், உங்களோட பெயர்? சின்னராசா. சின்னராசா, ஓகே. ஐயா எவ்வளோ காலம் இந்த விவசாயம் செய்கிறீங்க, தோட்டம்? கிட்டத்தட்ட 30 வருஷம். 30 வருஷம். ஐயாக்கு எத்தனை வயசு? ஏன்னா 67 வயசு. கிட்டத்தட்ட 70 ஆகுதுன்னா இந்த 3 வருஷத்தில். இந்த வயசில் ஐயா உழைச்சி உங்கள் சொந்த காணியா அது? இது எங்களுக்கு இந்த சீதன காணி. இந்த இடம் ஆவரங்க, புத்தூர் ஆவரங்க. நாங்கள் மட்டுவில் இங்கே வந்து மதிவன். கல்யாணம் லவ்வா அரேஞ்சா? இல்லை, பேசிதான். ஓகே, ஐயா நிறைய விஷயங்களை காய்க்க வரமோ. இப்போ என்னென்ன தோட்டம் வச்சுருக்கீங்க நீங்கள்? இல்லை, மிளகாய். இது பச்சை மிளகாய், இங்கே கறி மிளகாய். என்ன மிளகாய்? அங்கால கத்திரி. என்ன? ஓகே, அது வந்து இப்போ நட்டு கிடைக்க இன்னும் இதாண்டு என்ன பெருசாக வரையில. என்ன மற்ற ஒரு பூசணி, அங்கால பூசணி இருக்கு. என்ன அங்கால? என்ன ஓகே, பூசணி, மிளகாய், கறி மிளகாய், கத்திரி 4 இருக்கு. என்ன ஓகே. மட்டு விரண்டு சொன்னாலே சிறப்பு இந்த முட்டி கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய். ஓகே, அது இப்போ அது முந்தைய ஒரு காலம் இருந்ததான். இப்போ அந்த இனங்கள் இல்லை. அந்த சின்ன வட்டம் கிரிக்கெட் போல் மாதிரி அந்த இனம்தான் இங்கே இருக்கும். அதான் ஃபேமஸ். என்ன மட்டுவில் கத்திரிக்காய்னு சொன்னாலே மட்டுவில் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்களே. அது முந்தைய ஒரு காலம் இருந்தாதான். இப்போ இல்லை. இப்போ என்ன கத்திரிக்காய் இருக்கு? இப்போ அந்த நீளம் என்ன வெள்ளையா நாவலா? வெள்ளையிலும் கிடக்கு, நாவலையும் கிடக்கா. இப்போ அதான் இருக்குண்ணே. ஓகே, ஐயா முக்கியமான கேள்வி ஒன்று கேட்க போகிறேன். இப்போ அந்த காலத்துலேயே இயற்கை விவசாயம் இருந்தது. இப்போ வந்து எல்லாம் மருந்தடிச்சு எல்லாம் மாறிட்டு, ஏன் அதுலேருந்து இது இந்த நவீன இதுக்கு வந்து நீங்கள்? அந்த இயற்கை பதில் நாங்கள் மாட்டெரு இப்பயும் போகிறீங்களா? அதுகள் போடுறது. இப்போ கிருமி நாசினின்னு சொல்லிக்கலாம். இப்போ நாங்கள் மருந்து தானே பாவிக்கிறோம். ஏன் இப்போ இயற்கை முறையில் பாவிக்கிறீங்கள, என்ன காரணம்? அது இப்போ நாங்கள் இயற்கை பயில உழவு போட்டாலும் இந்த இப்போ வந்த ரசாயன உருவல் பாவிக்காமல் பயிர்கிறார் வேற. அது என்ன இந்த மண்ணுக்கு பாவிச்சு அந்த தன்மைக்கு வந்துடுது. ஓலை குளியல் ஆக்களை பிடிச்சி அதை எடுத்து வெட்டி தாண்டு அது மேலே வயல் வச்சு அது சொகுசா போயிடும். இப்போ அப்படி இல்லை, மிஷினை கொண்டாந்து அடிக்கணும் எல்லாம் போட்டு கீழே நிலம் ஒரு இருக்கும். அப்போ அந்த 4 இன்ச்சு மண்ணில் தான் அந்த பயிர் வரும். அது அந்த வேர்கள் அவ்வளோந்தான் சேர்ந்து கீழே போகாது. அப்போ அது கொஞ்சம் காலத்தையெல்லாம் முடிஞ்சிடும். இப்போ எல்லாம் மிஷின் வேலை தான் ஃபுல்லாக. ஃபுல்லாக தோட்டம் காணுது, ஃபுல்லாகவே தோட்டங்கள்லாம். ஓகே, வயல். இப்போ நீங்கள் தனியாக இப்போ அறுவடை செய்கிறீங்க? அது கொஞ்சம் தான். இது நேற்று பிடுங்கினது இப்போ பிடுங்கி போட்டு தண்ணி விட போகிறீங்க. இந்த பாருங்க, கரிமிளகாயெல்லாம் காய்ச்சி கிடக்கு. இந்த இது கொஞ்சம் இப்போ அதுண்ட தன்மை குறைவு. என்ன ஆரம்பத்தில் இப்படி நீளம். இப்போ ஓகே, கரிமிளகாயை இப்போ நடுறீங்க கண்டு. இப்போ விதையாக போட்டு நடுவீங்களா இல்லாட்டி கண்டை நடுவீங்களா? அது விதையாக போட்டு இந்த பருவத்தில் வச்சிங்கன்னா அப்புறம் வளரும். என்ன ஓகே, இப்போ நம்ம நட்டால் எவ்வளோ காலத்தில் அறுவடை செய்யலாம் கரிமிளகாய்? நட்டு
எப்படியும் ஒரு 40 நாள் பிறகு அறுவடை செய்யலாம் எடுக்கலாமோ எடுக்கலாம். ஓகே, அந்த வடிவாக பராமரித்து வந்தானே. ஓ இது நாங்கள் நட்ட காலத்துக்கு வெள்ளம் போட்டு புயல் மூடி தண்ணி நின்றாது. அதால் இப்படி அது அந்த தாக்கம் உறவடைஞ்சிட்டுண்ணே. ஓகே, இப்போ நம்மள இப்போ கறிலாம் என்ன விலை போகுது ஐயா? ஆரம்பத்தில் 500 விற்றது, இப்போ 200 குறைவு. ஓ அப்போ நேற்று கொஞ்சம் ஆஞ்சு கொண்டு போய் மகன் தான் கொண்டு போனால் 160 வித்தாண்டு சொன்னார். அது என்னென்னா ஒரு கருப்பு இந்த மூளுகளுக்கு இப்படி பிடிச்சால் அப்படி இதுகளுக்கு அந்த கருப்பாக வந்தால் அது கொஞ்சம் சந்தமானங்கிற ஒரு முருகன் இந்த விலை குறைவா இதுகள்லாம். ஓ அதான் கொஞ்சம் ரகம். மற்ற இப்போ வெகுப்பு எல்லா இடம் வருதுன்னு. அதால் மலிவாக இருக்குண்ணே. மலிவாக இருக்குது. கொஞ்சம் இது 3 மாத பயிர் தான். 3 மாத பயிரண்ணே. ஓகே, மற்ற எத்தனை கண்டு இருக்கு ஐயா அதுக்குள்ள? 360 நிலையம் இருக்குது. ஒரு நிலையில் 10. இந்த நிலை எண்ணி பார்த்தா தெரியும் எத்தனை. 1 2 3 4 5 6 7 8 9 10 தானோ. மற்ற இந்த நிலத்தை மட்டும் தான் நீ பார்க்கணும். மற்ற இந்த பிந்தி நட்ட நாற்று அங்கால இருக்குண்ணே. மற்ற முழுக்க பச்சை மிளகா ஏண்ணே. ஓகே, இப்போ ஒரு மரத்துலேருந்து எத்தனை கிலோ அறுவடை செய்யலாம் கறி மிளகா? அதான் இந்த மூச்சா வாழது தக்குன்னு இப்போ நார்மலாக சாதாரணமாக இப்போ அண்ணளவா ஒரு கண்டில் கிட்டத்தட்ட 2 கிலோ. 2 கிலோ ஏண்ணே. 2 கிலோ கூடாமல் பெறும், குறையாமல் பெறும். இதை பொறுத்து அந்த காலத்தை அதில் பராமரிக்கிறத பொறுத்து பயிரின் தன்மையை பொறுத்து. ஓகே, கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த விவசாயம் சரிங்கானே. இது உங்களோட மாத செலவு இல்லை வருமானத்தை இதனை கொடுக்குற மாதிரி இருக்கா உங்களுக்கு? வருமான செலவுகள் சகலதையும் கணக்கு பார்த்தா நட்டம். ஆனால் செய்கிற தொழில விடையிலாது. இப்போ கூலிகள், உரம், மருந்து, உழவு காசுகளை இப்படி பார்க்க இதுகள் கொஞ்சம் விலை கூட விற்றா தான் எங்களுக்கு லாபம் பெறும். அந்த சீசனை பொறுத்தானே. மழை காலம் மட்டும் சொன்னால் சில மரக்கிற விலை ஏறிடும், சில விலை குறைஞ்சிடும். அதில் பொறுத்தானே. பச்சை மிளகாய் எல்லாம் என்ன மாதிரி இப்போ அது என்ன விலை போகுது இந்தியாவில்? அது பரவாயில்லை, 250 300 போகுது. நான் இன்னும் ஆயத்துறங்கல் இந்த எங்காலம் கிடக்கு இன்னும் ஆயத்துறங்கல் என்ன இத்தனை சீசன் இப்போ இல்லை. அது ஒரு தண்ணி விட்டுட்டு ஆஞ்சால் கொஞ்சம் காயம் குளிராக இருக்கும், குளிர்மையாக இருக்கு வேணே. மற்ற சந்தமானம் பரவாயில்லை. இப்போ நார்மலாக சராசரி அவங்களுக்கு ஒரு மாதம் இப்போ இந்த தோட்டத்தால் கூட வருமானம் பெறக்கூடிய மாதிரி இருக்கும். கத்தரி அதான் அந்த விலையால் கூட போனால் எப்படியும் எங்களுக்கு மாதத்தில் குறைஞ்சது வாக்கிலும் ஒரு 35-40 பேரும். 40,000 ஓகே, அது விற்கிற விலைகளை பொறுத்து சந்தை இதில் பொறுத்து தானே. அது நிரந்தரம் பண்ணுறது இல்லை. சந்தை கொஞ்சம் விலை கூட விற்றாண்டால் அது கொஞ்சம் லாபமாக இருக்கும் மிச்சத்தில் போகும். வேணே. ஓகே ஓகே, அப்படி எங்கால மிளகா கண்டு போகல 45 நாளா அறுவடை செய்ய? அதுவும் 1.5 மாதம் செல்லுமோ. எந்த பயிரால் அதிக லாபம் பெறும்? இங்கே அதிகமாக கொஞ்சம் செலவு கூட தான். கத்தரியில் இப்போ மார்கழியில் வச்சால் ஆடி ஆவணி மட்டும் 2 காய்க்கும் பராமரிக்கணும். மிளகா இந்த பச்சை மிளகாயும் அப்படித்தான். அந்த நோய் பிடிக்க விடாமல் பார்த்தோம் என்றால் நல்ல வருமானம் பெறும். இந்த மலைகள் அதெல்லாம் குழப்பறாது. நோய்கள் விழுந்து என்றால் இந்த ஒரு சுருள் நோய் வரும். சுருள் இலைச்சுருள் அதுகள் வந்தால் கனகாலம் நிற்காது. ஃபுல்லாக எங்களை தோட்டங்கள்லாம் நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். உண்மையாக மட்டும் ஒரு இயற்கை கொடைன்னு சொல்லலாம். அவ்வளவு ஃபுல்லாக விவசாய நிலங்கள்லாம் தோட்டங்கள். இப்போ வருமானம் கூட அந்த பக்கம் அந்த மாதிரி இப்போ ஊடுதலாக என்ன அங்காளி இருக்கு? சகலமணி, கோவா அது அங்காளி இருக்குண்ணே. கருமிளகா, பச்சை மிளகா, கத்தரி, பூசணி எல்லாம் அங்கான் கூடுதல். ஓகே, ஒரு இடத்துக்கும் ஒரு இதுகள் என்ன. ஓகே, இப்போ நாங்கள் ஐயாண்டு இந்த தோட்டம் தான் வீடியோ எடுத்துனாங்க. எடுத்துகிட்டு என்ன ஒரு விஷயம் உங்களை காட்ட போகிறேன்னு பாருங்கள். முன்னு பாருங்கள், அதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. உண்மையிலேயே இந்த வீதியால் போய்க்க அந்த புத்தூர் ரோடு தானது. இந்த ரோட்டில் பார்க்க இந்த இடம் பார்க்குறோம் அவ்வளோத்துக்கு பச்சை பசையலாக. அதுவும் இந்த தோட்டத்துக்கு நடுவுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடு இருக்குது, அழகாக இருக்குது. அந்த நான் கேட்டு நான் வீடியோ கதைங்கன்னு சொல்லி கேட்க நான் வைக்கப்பட்ட வரையில். அதனால் உங்களுக்கு நான் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை காட்டிக்கொள்ளணும்னு பார்த்துக்கொள்ளுங்க. சார் இந்த வீடு நாங்கள் தோட்டம் விரைவில் காட்டுறேன் நான் உங்களுக்கு. அப்படி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால பச்சை மிளகாய் எல்லாம் மறுபடி செய்து கொண்டிருக்கேன்.
அவர்கிட்ட எங்காச்சும் ஒரு சில விஷயங்களை காட்டிக்கொள்கிறேன். இதெல்லாம் கறிமலா அந்த ஓகே. நிறைய நாள் இப்போ தோட்ட வீடியோ போடுறோம். நீங்கள் அன்றைக்கும் கேட்டுருந்தீங்க தோட்டங்களை காட்டுங்கன்னு சொல்லி. எல்லாம் பிஸியாக நிற்கிறீங்களோ? ஆ காய் ஆயிரீங்களா? கதைக்கலாம் அவங்களோட. ஓகே மிளகா ஆயிரீங்களேண்ணே. ஓகே உங்களோட தோட்டமா இல்லாட்டி தோட்டம்? ஆ ஓகே. என்ன விலை போகுது பச்சை மிளகா இப்போ? நேற்று 400 இன்றைக்கு 350. ஆ ஓகே ஓகே. நீங்கள் எங்கே எந்த சந்தை கொடுக்குறோம் நீங்கள்? கொடியா ஏற்றிட்டு போகிற வேறு. ஆ ஓகே. இந்த பாருங்க 6 வருஷம் பார்க்கலாம் இருக்கா? ஓ நீட்டு மிளகா நல்ல மிளகாயாக இருக்குண்ணே. ம் ஆ ஒரு இனமே இருக்கானே இதுக்கு. இந்த பாருங்க. ஆ இது கீரையா? ரசனி எங்களுக்கு தெரியல. கீரை மேலே வேணா பூவுக்கு. ஆ இதுக்கு நாற்றுக்கு. ஆ ஓகே. உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்க. ஊரில் என்ன சிறப்பு? மட்டும் இல்லை இன்றைய பொங்கல் என்ன? ஓ ஆ போயிட்டப்ப தொழிலுக்கு வந்தாச்சு இஞ்சால. இப்போ அடுத்தது மட்டுவில்லையே பிரபல்யமான மட்டில் கத்தரிக்காய். ஆ வர என்ன? ஓ கோயிலுக்கு வந்தால் அம்மா தீர்த்த மட்டும் கொண்டு போகிறவே. ஆ இந்த ருசிக்கண்டு அதான் மட்டில் கதை அவ்வளோ ஃபேமஸ். மட்டில் கத்திரிக்காய் என்ன மாதிரி வச்சா, என்ன மாதிரி கறி வச்சா டேஸ்ட்டாக இருக்கும்? வெள்ளைக்கறி பால் கறி மாதிரி. ஆ வெள்ளைக்கறி தான் விருப்பம் என்ன? ஓகே ஓகே. இதான் மட்டில் கத்திரிக்காய்ண்ணே. இந்த முட்டி கதை தெரியுதா அதுக்குள்ள? அஞ்சு கிடாக்கு இந்த பாருங்க உள்ளே தெரியுதா? இதான் என்ன இந்த அங்கே இருக்கு. வெள்ளை கத்திரிக்காய் தான் டேஸ்ட் என்ன சமைக்கிறது. நாவல் இல்லையா அஞ்சு? நாவலும் சரிங்களா? நாவல் கத்திரிக்காய் ஓ அது நடுறது இதான் வெள்ளம் ஃபேமஸ் என்ன? டேஸ்ட்டும் கூட தான். முட்டை கத்திரிக்காய் முந்தி ஓ சின்ன கத்திரிக்காய் அது இல்லையா? அது முட்டை கத்திரிக்காய் பெருசாக முந்தி ஒரு முட்டை கத்திரிக்காய் வர்றது. அது சாக்கில் ஒன்று கணக்கு தான் போடுறேன். ஆ அது இல்லையா இப்போ? அது இல்லை இடம்பெயர்ந்து போனதோட இல்லை இப்படி வளைஞ்சு போச்சு. இது ஃபுல்லாக பாருங்க கத்திரிக்காய் தோட்டம் தான். நாங்களே இந்த அங்கால என்ன நிறைய தோட்டத்துக்கு போனால் ஆக்கள் இல்லை. அங்கால தோட்டங்களுக்கு ஆக்கள் இல்லை. கோயில் தான் இன்றைக்கு கோயிலுக்கு போயிட்டு இதை வந்து நீங்கள் என்ன? ஓகே ஓகே நன்றி. கறிமுள்ள அங்கே ஐயா காய்ச்சி எடுத்துனாங்க. நாங்களே நிறுத்த மினக்கிடக்கூடாது. இங்கே தானுங்க எனக்கு அந்தரமாக இருக்குது. ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு விஷயம் சிறப்பு. மட்டில்னு சொல்லிக்க கத்திரிக்காய் முதல்ல ஆக அடுத்த கோவில் பண்டத்தில் அம்மன் கோவில் எல்லாமே சிறப்பு. ரெண்டுமே இருக்குண்ணே. ரெண்டு இடம் வந்தா நாவலையும் இருக்குது வெள்ளையும் இருக்குண்ணே. ஐயா வாரம் போயிட்டு நன்றியா. உங்களை கூப்பிட்றோமோ? உங்களை பார்த்துக்கிட்டு போகிறோம் அப்படியே வாரம் போயிட்டு. ஓகே ஐயாவில் காய்ச்சிட்டு அப்படியே போய்கொண்டிருக்கோம். உங்களுக்கு இந்த இடத்த காட்டுறேன்னு பாருங்க. அந்த வீட்டை நாய் நிற்குது. அதான் அடுத்த பயம். என்ன சொன்னால் கட்டி தான் நிற்குது. அதால் பயம் இல்லை. ஒட்டு கதைக்கு அவிட்டுச்சோ அது கத்தப்பா கடிக்கு மாதிரி தான் இருக்குது. இந்த விட்டம் கேட்டாங்க அண்ணா கதையும் கொண்டு. அண்ணா வந்து வீடியோக்கு வர மாட்டேன்னு சொல்லி போட்டார். ஃபுல்லாக சுத்த வேற தோட்டம். தோட்டத்துக்கு நடுவுக்குள்ள ஒரு வீடு. உண்மையிலேயே அவ்வளோத்துக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும். இப்போ இங்கே வந்து இதுவும் கரிமலாயெல்லாம் நான் பழுத்துட்டு பாருங்க. இதெல்லாம் தோட்டங்களா? இங்கே கீரை நிற்குது. இதெல்லாம் கீரை கீரை. அங்கால பைத்தங்க இருக்குது. அதுக்குள்ள இந்த அதெல்லாம் பைத்தங்க. அப்படி இங்கால மிளகாய் தேசியன். ஓகே இதெல்லாம் இந்த வீட்டுக்காக காய்ச்சிச்சோன்னு சொன்னால் என்ன படிவாக காட்டலாம். நாங்கள் என்ன செய்கிற சந்தர்ப்பம் கிடைக்கல. நாங்கள் எல்லாம் பைத்தங்க பாருங்க. அவ்வளோத்துக்கு இயற்கையோட இணைஞ்சி வாழினோம். அதுக்கு வேணாண்டு வண்டிக்கையும் மறந்தடிக்கிறேன். பாருங்க கீரை நாற்றுக்கு விட்டுருக்கு நம்மளோட. இந்த பச்சை மிளகாய் எல்லாம் பாருங்க. சில இடங்களில் பார்க்க பயமாக இருக்குது. அந்த காரம் அவ்வளோ பச்சையாக இருக்குது. என்னென்னு சொன்னால் சில தோட்டங்களுக்கு ஆக்கள் நிற்கணும். அவையெல்லாம் நாங்கள் கேட்கலாம் அண்ணா கதைக்கிறீங்களான்னு சொல்லி. சில பேர் வர மாட்டோம். இந்த வீடியோக்கு காட்ட சில பேர் விருப்பம் இருக்காது தானே. நாங்கள் கட்டாயப்படுத்த இல்லாது. அங்கால பார்த்திங்கன்னா ஒரு குளம் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாடலில் மேஞ்சி கொண்டு இருக்குது.
அப்படி இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடு இதுக்கு இருக்குது பாருங்க. சரி, இப்படி நாங்கள் அங்கால அந்த தோட்டங்கள்லாம் பார்த்துட்டு இப்படி இங்கே வந்து அண்ணா தண்ணி விட்டு கொண்டுக்கா தோட்டத்துக்கு அண்ணாட காய்ச்சி கொள்ளும். இது வெள்ளரிக்காயா? வெள்ளரி ஏண்ணே? ஓகே. எவ்வளோ நாள் தோட்டம் செய்றீங்க நீங்கள்? இங்கே பரம்பரையிலே தோட்டம் தான். பரம்பரையே தோட்டம் தான். அப்போ நிறைய விஷயம் காய்க்கலாம் அவங்களோட. வெள்ளரி இப்போ நட்ட எவ்வளோ காலம்? இது நட்டு இப்போ இவ்வளோ காய் எடுக்கணும். காயண்டா கொஞ்சம் 4 மாதத்தில் பழுதானது, கொஞ்சம் புல்லில் பழுத போச்சு. அப்போ புறது தான் இப்போ திருத்தி எடுத்தது. இந்த வெள்ளரிக்காய் தானே? எப்போ எவ்வளோ நாள் காய்க்கு மறுபடியும்? இன்னும் ஒரு மாதத்துக்கு காய் எடுக்கலாம். காய் எடுக்கலாம் என்ன? எடுத்தா இல்லை. நீங்கள் கத்திரிக்காய் செய்யல மட்டும் இருக்கா? ஓகே. அதான் தேடி திடீர்னு அங்கே இருக்குது தோட்டம் உங்கள்கிட்ட? அதில் இருக்கு. அங்கே இருக்கேண்ணே? ஓகே. இந்த பழைய இனம் இல்லைண்ணா? இப்போ பழைய இனம் இல்லை. பழைய இனம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதுக்கு இப்போ மதிப்பு இல்லை அந்த முட்டைக்கு. இப்போ மற்ற இதான் நீள வெள்ளை இல்லை நீள முட்டையில் வெள்ளையாக இருக்கும். வெள்ளையாக இருக்கும் என்ன? இப்போ என்ன விலை போகுது மாட்டு கத்திரிக்காய்? வெள்ளை 200, 250. 250. ஓகே. இந்த சீசன் தான் அந்த கத்திரிக்காய்? இந்த இப்போ மாரளியில் தொடக்கம் ஆவணி மட்டும் இருக்கும். ஆவணி மட்டும் இருக்கும் என்ன? ஓகே. நம்மளா இப்போ நீங்கள் ஒரு ஏக்கரோ இல்லை ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு எவ்வளோ கண்டு நடுவீங்க? 1000 கண்டுனா 1000 கண்டு கத்தரி வைக்கலாம். 1000 கண்டு ஒரு மரத்துலேருந்து எவ்வளோ கிலோ எடுக்கலாம்? காய்க்கும் வந்தால் 8-10 கிலோ வரும் ஒரு மரத்துலேருந்து. தொடர்ந்து எடுத்துறேக்கு 10 கிலோ கிட்ட எடுக்கலாம். 10 கிலோ வரும் என்ன? ஓகே. சும்மா லாபம் சும்மா கேட்க எவ்வளோ வரும்? நான் முறை கேட்க சரியாக இருக்கும் வந்தால் ஒரு 1.5 ரூபா எருவாக்கலாம். 1.5 லட்சத்து மாதம் ஒரு 1000 கண்டு. 1000 கண்டுக்கு 1 லட்சம் எடுக்க இம்மறை விலைக்கு. சில விலை கூடும் குறையெல்லாம், நோய் தாக்கம் வரும், அவ்வளோ பிரச்சனை இருக்குண்ணே. இதுக்கு முந்தி 30-40 ரூபாயும் கொடுத்தாங்க. அப்போ முதலோடான்னு போயிடும். ஓகே. மட்டு விலை என்ன சிறப்பு? கூடுதலாக தோட்டங்கள்லாம். நீங்கள் எவ்வளோ ஆளும் இருக்கிறீங்க? நீங்கள் பிறந்ததுல நீங்கள் தோட்டம் தான் படிச்சுட்டு தோட்டத்தோட தான். என்னென்ன தோட்டம் செய்கிறேன் நீங்கள்? வளமையா கத்தரி, மிளகாய்க்கண்டு, வெங்காயம். இப்போ அதெல்லாம் அங்கே உளுந்து எல்லாம் விதைச்சிருக்கிறேன். உளுந்து எல்லாமே இருக்கு. ஏதாவது அதிக லாபம் தர்ற பயிரன்னு சொன்னால் எதை சொல்லலாம்? கோவா இதுவரை விலை சீசன் சரியாக இருக்கணும். கோவா இதில் லாபம் கூட. இப்போ இல்லையா கோவா? அது வேலைக்கு வச்சு முடிஞ்சுது. அறுவடை முடிஞ்சுது. மற்ற தக்காளி வச்சுருவேன். தக்காளி பரவாயில்ல. நான் 120 ரூபாய்க்கு விற்று போட்டேன். இப்போ 40-50 ரூபா. அதோட பிரச்சனை, மெயினான பிரச்சனை என்னன்னு சொன்னால் அந்த விலைகள் என்ன சந்தை பெறுமதி அது சரியான ஒரு இதாக இருக்கணும் என்ன? இல்லைன்னு சொன்னால் கஷ்டம் தானே. இப்போ தக்காளி நட்டம் இப்போ செய்கிறது. நாங்கள் இப்போ கொஞ்சம் தான் எனக்கு 50-60 ரூபாயில் வந்தது. மற்ற 100 ரூபா 80 ரூபாயில் விற்று போட்டேன். அதால எனக்கு அவ்வளோ நட்டமில்லை. ஓகே. மற்ற கனவே சொல்கிற விஷயம் இந்த விவசாயம் செய்கிறது இப்போ இந்த சூழ்நிலைக்கு நட்டமாக போகுதுன்னு சொன்னீங்கன்னா அது என்ன மாதிரி? செலவு கூட. பராமரிப்பு உரம் விலை கூட, மருந்து விலை கூட, அதெல்லாம் செலவு கூட. அதெல்லாம் நட்டப்பட வேண்டிய கூலி கூட எல்லாம். இப்போ அது பெரிய பிரச்சனை. கூலியும் என்னென்னா கூலியும் குறைச்சி கொடுக்க தொழிலாளிக்கு நட்டம். அப்படி சாமான் விலை கூடத்தானே. பட் அங்கால என்னென்ன இது இருக்குன்னா அதில் பூக்கோவா அது அறுவடை செய்தாச்சு. முட்டைக்கோவா இருக்குது, என்ன அறுவடை செய்ய இல்லை. அது நல்லா நிற்குது. அது என்ன விலை போகுது இப்போ சந்தை பெறுமதி? அது 100-120 ரூபா போகுது என்ன? ஒரு 10 நாளையில் அறுவடை அது செய்யலாம் என்ன? இது அறுவடை செய்து இந்த இது கொடுப்பீங்க சந்தைக்கு? சாவச்சேரி மற்ற இங்கேயும் வியாபாரிக்கு எடுப்பினோம் என்ன? இப்போ சரி, இந்த வீடியோ பார்க்குறாங்க தங்களுக்கு இதுகள் தேவைன்னு சொன்னால் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா உங்களுக்கு? நாங்கள் அந்த நேரத்தில் வந்துட்டா இருக்கேன். நம்பர் சொல்லுங்கள், ஃபோன் நம்பரை. 076 88 14 971. இப்போ உங்களுக்கு வெள்ளரிக்காயோ இல்லாட்டி கோவாவோ இல்லாட்டி கத்திரிக்காய் என்ன தோட்டம் அந்த சீசனுக்கு என்ன கிடைக்குதோ அதெல்லாம் உங்களை வந்து எடுத்துக்கொள்ளலாமே. இதெல்லாம் கிளிநொச்சி வியாபாரி வந்து என்ன எடுக்கிறவேலா இது வாடிக்கை வருவாள் பாருவேர். அவர் ராத்திரி மாடிச்சார் என்ன வரி முறை இல்லையோண்டு வச்சு தான் பழதாக போச்சு. இப்போ வச்சிருக்கிறேன். சரியா அவர் வாடிக்கையான எடுக்கிறோம். இதுக்கு வந்து நல்ல வாரி வச்சு எடுக்கணும்னா நிம்மறை இன்னி போச்சு. உடனே இல்லை அங்கே பயல் துறையில் வச்சு வளர்க்கு பழம் எடுக்கிறோம். ஓகே. சரி, நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே அந்த இடம் தான் பிடிச்சிருக்கு. வேறு லெவலில் இருக்குது. உங்களை காட்டுறேன் பாருங்கள்.
ஒரு வடிவாக இருக்குது. ஃபுல்லாக தோட்டத்துக்கு நடுவுக்குள்ள வீடு இருக்குது. இயற்கையோடு இணைஞ்சு வாழினம். அவ்வளோத்துக்கு ஒரு இயற்கையான இடம், ஒரு அமைதியான பறவைகளோட சத்தம், அப்படி ஒரு வாழ்க்கை கடையை கொடுத்து வச்சுருக்கணும். ஃபுல்லாக தோட்டம் தான், நிறைய தோட்டம் இருக்குது. தக்காளி இருக்குது, கறிமிளகாய் இருக்குது, மிளகாய் இருக்குது, மற்றது கத்திரிக்காய் இருக்குது, பலதரப்பட்ட தோட்டங்கள், வண்டி இருக்குது, அப்படி பலதரப்பட்ட தோட்டங்கள் இருக்குது. அதுக்கு நடுவில் இந்த வீடு இருக்குது. அந்த அண்ணா கேட்டு நான் இவ்வளோ கெஞ்சி பார்த்துட்டேன், அண்ணா வாங்க காய்ப்பான்னு சொல்லி. அண்ணா கொஞ்சம் வெக்கப்பட்டு வரேன் போயிட்டேன். வந்திருந்தான்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய விஷயங்களை காட்டியிருக்கலாம் காய்ச்சி. சரி, எல்லோரும் அந்த இது கிடைக்காதானே சரின்னு சொல்லி இப்போ அந்த அண்ணாண்ட அங்கே பூக்கோவா முட்டிக்கோவாவோ இதை சொன்னார், அது இருக்குது. மற்றது மட்டிகள் கத்திரிக்காய் இருக்கான்னு சொல்லி அதை காட்டுறேன்னு பாருங்க. சரி, இப்போ அந்த அண்ணாட காய்ச்சிட்டு இப்போ அடுத்த தோட்டத்துக்கு வந்தாங்க. அந்த அண்ணாட தோட்டம் தான். இங்கால மிளகாய், மற்றது கத்திரிக்காய், மெயினான விஷயம் கோவா, இது எல்லாமே இங்கே இருக்குது. அப்போ அதான் பார்ப்போம்னு சொல்லி வந்தாங்க. உண்மையிலே இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய தோட்டங்கள் இருக்குது. இந்த பகுதியில் குறிப்பிட்ட சில தோட்டங்களை காட்டிக்கொள்ளலாம். இதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு மிச்ச இடங்களையும் மிச்ச தோட்டங்களையும் காட்டிக்கொள்ளணும், பார்த்துக்கொள்ளலாம். வித்தியாசம் தோட்டங்கள் எல்லாமே நிறைய போய் காட்டிக்கொள்ள போகிறோம். மறக்காக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒட்டிவாக இருக்குது. ரோசாப்பு மேலே கிடக்குஞ்சு இந்த பாருங்க எப்படி இருக்குது. இதே சோப்பு கலரில் இருந்துச்சுன்னு சொன்னால் பெரிய ரோசாப்புன்னு சொல்லலாம். அப்படி இருக்குந்தா நடுவுக்கு பாருங்க, இந்த இலையெல்லாம் இருக்குது. வட்டிவாக இருக்குது பாருங்க, நல்லா இருக்குது உண்மையிலே. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தோட்டம் தான். ஓனரண்ணா தெரியும் காய்ச்சார், அவர்கிட்ட தோட்டம் தான். அவர் பாருங்கன்னு சொல்லி சொன்னார். அவர் அங்கே வெளியே அன்றைக்கி அவர் வரையில இதையும் காட்டுறோம். வடிவாக இருக்கும் உண்மையிலே. உண்மையாக அந்த தோட்டங்களுக்கு வந்தாலே தனி ஒரு சந்தோஷம். ஒரு மாலை நேரம் இந்த இலைப்பாறை அந்த மாதிரி இருக்கும். ஆனால் என்ன வச்சுன்னு சொன்னால் அந்த தோட்டக்காரன் சொன்னால் அவருடைய காய்ச்சல் நிறைய விஷயங்களை பயந்து கொள்ளலாம். அவங்களுக்கு இது என்ன மாதிரி என்ன அறுவடை செய்கிறது, என்ன மாதிரி பராமரிக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை பயந்து கொள்ளலாம். நிறைய பேர் கொஞ்சம் பிஸியாக நிற்கிறோம். அதால் வந்து நாங்கள் நம்ம குழப்பையிடாது முன்னுக்கு ஒரு தோட்டக்காரன் நிற்கிறார் அப்படின்னு கேட்டால் வெளிக்கிற போகிற தம்பி இப்போ வாரீங்களேன்னு சொல்லி கேட்டிருந்தார். அதான் நாங்கள் வந்து டைமும் பிள்ளைங்கள்ட்ட நாங்கள் டைம் சரி, அவளுக்கு நேரம் இருக்கணும். சரி, இந்த அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முட்டிக்கோவா அது இருக்குது. பக்கத்தில் இந்த பூக்கோவா அறுவடை செய்தாச்சுன்னு சொன்னேன். இதான் பாருங்கள், இந்த அறுவடை செய்தாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் என்ன வகையான தோட்டங்கள் இருக்குது, என்ன மாதிரி பராமரிக்கணும், எவ்வளோ வருமானம் சொல்லி நிறைய விஷயங்களை பாய்ந்திருப்போம். உண்மையிலே ஒரே ஒரு கவலையான விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த வீட்டோட சுற்றி இருக்க தோட்டங்கள் எடுக்க முடியாது போட்டு தான் ஒரு பெரிய ஒரு கவலை. என்ன அவ்வளோத்துக்கு வடிவான அழகான இடம். அதை காட்டினா உங்களுக்குமே சரியாக பிடிச்சிருக்கும். நானும் மேலோட்டமாக சும்மா காட்டிட்டு வந்துட்டேன். சரி, என்ன செய்கிறது, எல்லாமே எங்களுக்கு அமையாதானே. இருந்தாலுமே உங்களை மற்ற இடங்கள் எல்லாம் காட்டியிருப்பேன். எப்படி இருந்தாலும் சொல்லி கட்டாயம் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மற்றது இதே மாதிரி நீங்கள் யாராச்சும் வித்தியாசமான தோட்டங்கள், பல தோட்டங்கள் இல்லாட்டி வேறு தோட்டங்கள் வச்சுருக்கீங்க, இல்லாட்டி பண்ணைகள் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கட்டாயம் உங்களுடைய இதுகளையும் நாங்கள் வீடியோ எடுத்து வெளியிடறதுக்கு நான் தனிப்பட்ட ரீதியாக ஆர்வமாக இருக்கிறேன். உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால், சம்மந்தம்னு சொன்னால் எனக்கு நம்ம ஸ்க்ரீனில் தெரியும். இதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களோட வீடியோவில் தோட்டங்கள் எல்லாமே வீடியோ எடுத்து போட்டுக்கொள்வோம். சரி, ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்குவேன். இந்த மாதிரி லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, see you, டாட்டா, பாய் பாய்.